சோத்திரம். அதனால் வேலையை உங்கள் மத்தியில் பேசுகிற கொடுத்துருக்காங்க. கடவுள் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். எல்லாத்துக்கும் கடவுள் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் சொன்னாங்க அப்படி வளர்த்தோம் அப்படின்னு. இப்படி வளர்த்தேன்னு தெரியல. ஆனால் வளர்த்தான்னு சொன்னாங்கன்னாக்கா எல்லா பொறுப்பும் இவங்களோட தான். இவங்க தான் அந்த சின்ன வயசுலேருந்து எல்லாம் கட்டுக்கோப்பா எல்லாம் சொல்லிவிட்டு. ஏன் அவர் இந்த அளவு இருக்காருனாக்கா சின்ன வயசுலேருந்து இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து குடும்ப கஷ்டங்கள் எப்படி இருக்கும், கொண்டு வேலை செய்கிறாரு, அப்பா வேலை செய்கிறாரு, நீங்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருந்தாரு. எனக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை. மொத பையனால அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை. அவனுக்கு என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். ஒன்றும் பேச மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், நல்லா தான் இருந்தேன். அப்புறம் அப்படியே வந்தார். அப்புறம் படிப்பு தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு தான் எனக்குள்ள ஒரு ஆசை. அதனால அவர் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால மறுபடியும் என்னோட உள்ளான இதயத்தில் நான் சொல்லணும்னு சொன்னாக்கா அவனை வந்து ஸ்டேஜில் ஒரு பாஸ்டர் ஆகணுன்றது தான் என்னோட மொதல் பையன். ஸ்டேஜில் ஒரு பாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆசை. அதனால அவர் வந்துட்டு இப்போ நல்ல மதம் நான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு நான் குடும்பத்தை நான் பார்க்கணும், குடும்பம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சிங்கப்பூருக்கு வந்தவர். வந்து அப்படியே வேலை செஞ்சு அப்படியே இருந்து பிஸ்னஸ் செய்தார். பிஸ்னஸ் செய்யும்பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா போய் எம்ஏல மாட்டிக்கிட்டானே, ஏற்கனவே எம்ஏல தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிரகாரம் அவன் வந்துட்டு நிறைய வீட்டில் வந்து மீட்டிங்லாம் வச்சு வந்து பிளான் ஷோலாம் ஒன்றும் காட்டல, வந்து டெமோ தான் காட்டினாங்க. அந்த சாப்பிட்டாங்க போட்டு அந்த விட்டமின் சிலாம் போட்டு எல்லாம் கலந்து போட்டு இப்படி அப்படின்னு காட்டினாங்க. அப்புறம் குக்கர்லாம் கொண்டாந்து சாப்பிட்டு இது பண்ணி டெமோலாம் பண்ணி சமைச்செல்லாம் காட்டி எல்லாம் செய்தாங்க. அப்படியே தான் இருந்தது. அப்புறம் ஒரு நாள் தியாகா தான் அவர் தான் வந்து பிளான் ஷோ காட்டினாரு. பிளான் ஷோ காட்டும் போது நான் ஜெய்ஸ் ஒரு அர்காலத்தில் போட்டு ஒரு டிஷர்ட் ஒரு சிக்லர் பனியில் போட்டு அப்படி தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சரி செய்யணும் அப்படின்னு. அதனால அதை பார்க்கும்போது எனக்கு அந்த பிளான் ஷோ காட்டின பிறகு என்னோட வாழ்க்கை பெரிய மாற்றம் வந்தது. நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். அதில் வந்துட்டு எனக்கு அந்த பிளான் ஷோவில் வந்து ரொம்ப காட்டுதான் அந்த டைம். அப்போதான் நினைச்சேன் நம்ம வாழ்க்கையில பெரும்பகுதியை வந்துட்டு வெற்றிலேயே போட்டு நேரத்தை வீணாக்கிட்டோமே. இது வந்துட்டு ஒரு வருஷம் முன்னே கட்சிருந்தா நம்மளும் ஒரு வாழ்க்கையில வேற மாதிரி வந்துருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். அதோட கூட அதுதான் என்னோட எண்ணத்தை மாத்தினது. இந்த எம்ஏ பிசினஸ்ல வந்துட்டு செய்யறதுக்கு எண்ணத்தை மாத்தினது அந்த முக்கோணம் தான் நான் சொல்றேன்னாக்கா. அதன் பிறகு அந்த BWW சிஸ்டம் அதுல போகும்போது நிறைய காரியங்கள் வந்துட்டு நல்ல காரியங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. மகிழ்ச்சியான காரியங்கள், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு. முதல் மகிழ்ச்சி, ரெண்டாவது தான் பணம். மகிழ்ச்சி இருந்தா பணம் இருந்தா மகிழ்ச்சி வராது, மகிழ்ச்சி இருந்தா தான் பணம் வரும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நல்லா இருந்தது. அது அவரோட கூட அவரு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க, பிசினஸே வேணான்னு. ஆனாலும் ரூபன் எங்களை எம்ஏ கடையில் போட்டு வச்சு அவங்க பஞ்சுன்னா அவங்கள பஞ்சு விடுறாண்ணா. இல்லை நீங்களும் ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு வேணாடா அப்படின்னா, இல்லை நீங்க சும்மா ஒரு சைன் பண்ணுங்க போதும் அப்படின்னா எல்லாம் சேர்த்து விட்டு இப்போ எனக்கு ரொம்ப இதாக வந்தது. இப்போ சொல்றேன்னு சொன்னாக்கா அந்த சீக்ரெட் புக்கு நிறைய புக்கு சொன்னது போல நிறைய நமக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம்னாக்கா அவங்க 2 பேரும் அவங்க தான் ரொம்ப ஃபேமிலிக்கு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நாங்கள் இன்றைக்கும் அவரை இந்த ஃபேமிலியில் ஒருத்தராக தான் பார்க்குறோம். அதோட கூட சொல்லணும்னாக்கா இந்த BWW சிஸ்டமில் வந்துட்டு நான் சேவ் வந்து ரொம்ப பேச மாட்டார். அப்படிதான் உட்காந்துருப்போம். அவர் அப்படியே போவார் வருவார், அப்படியே செய்வார். எதுவும் தேவை இருந்தால் மட்டும் கரெக்டாக சொல்லுவார், இல்லைன்னா அப்படி போயிடுவார். எதுவாக இருந்தாலும் இங்கே போயிட்டு தான் வரும், அப்படி போயிட்டு இப்படி தான் வரும். எல்லாம் அம்மாட்ட போயிட்டு தான் வரும். அதனால நான் அதை பெருசுப்படுத்தலாம். எல்லாம் செய்தாலும் எல்லாம் கரெக்டாக செய்வார், எது செய்தாலும் கரெக்டாக செய்வார்ன்ற அந்த இது இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையில் அப்படியே இருந்ததுனால அப்புறம் அது கூட அந்த நிறைய புக்குங்க படிக்க கொடுத்தாங்க. அப்போதான் என்னோட சிந்தனை நிறைய மாற்றம் வந்தது. அந்த சீக்ரெட் தமிழில் புக்கு கொடுத்தாங்க. அதை முடிச்ச பிறகு எனக்கு ரொம்ப இன்னும் நல்ல மாற்றம் வந்து நிறைய காரியங்கள் அது மூலயமா செய்யறதுக்கு இருக்காரு. யாகவே அவனுக்கு நேரத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப நன்றி செலுத்துறேன். என்ன சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு சான்றோர் என கேட்ட தாய், திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்குது. அந்த குரல் சொல்றது போல இந்த சபையில வந்துட்டு எங்களை உயர்த்தி வச்சிருக்காருனாக்கா அவருக்கும் நன்றி சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல இருந்து செயல்படுறவர் கடவுள், அவர் தான் எல்லாத்தையும் செய்திருக்காரு. உற்சாகமான மாலை வணக்கம். கூட நான் சீவனை பத்தி பேசணும்னு சொன்னா நிறைய காரியங்களை அவர் கொடுத்து நான் பேசலாம். ஆனாலும் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் அவர் கொடுத்து நான் பேசுறேன். எப்பயுமே அவரு ரொம்ப பாசமா இருப்பாரு என் இடத்துல. அவரு எதுவா இருந்தாலும் அம்மாட்ட தான் இதுவே சொல்லுவாரு. என்ன காரியமா இருந்தாலும் அம்மாட்ட தான் சொல்லுவாரு, அம்மாட்ட தான் பேசுவேன். சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாரு. எதுவா இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவருக்கு என்ன அம்மாட்ட போயிட்டு தான், அதான் அவர் சொன்னாருங்களா, அம்மாட்ட போயிட்டு தான் அப்பாட்ட வரும்னு. அதே போலதான்.
ஆனால் எப்போ எது பேசினாலும் அவர் நல்லா மரியாதையாக பேசுவார். ஒரு சில இடத்துல ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்களை பார்த்தீங்களா, உங்களுக்கு வேறு வேலையா இல்லைம்மா, நான் அப்புறம் நான் செய்கிறேனே, நாளைக்கு செய்கிறேனே அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இவர் அது மாதிரி பேச மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பார்க்கணும்னா ரொம்ப செய்யணும்னு சொன்னால் என்னோட 2 கண்கள் மேலே தான் எனக்கு 2 பிள்ளைங்க. எனக்கு அவங்க ரொம்ப பாசமாக அவங்க மேலே நான் இருந்ததுனால அதுதான் நான் சொல்லுவேன். எப்பயுமே யாருக்கிட்ட என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், என்ன 2 கண்கள் தான் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால், என்ன சாப்பாடு வேணும்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான். ஆனால் என் பிள்ளைங்கள்கிட்ட என்ன நான் நல்ல ஒரு காரியங்களை கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னால், அப்பா ஒண்டி வேலை செய்கிறாரு, அது போல் அது தகுந்த மாதிரி தான் நம்ம துணிமணி வாங்கி கொடுத்தணும், அது போல தான் இருக்கணும். ஆனால் உங்களோட பேரை எப்படி காப்பாற்றிக்கணுமோ அப்படி காப்பாற்றிக்கணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் அவங்க கூட நான் உட்காந்து நான் பேசுவேன். அவர் பேச மாட்டார். ஏன்னா அப்பா கிட்ட ரொம்ப பயம் பிள்ளைங்களுக்கு, அதனால அப்பா கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. நான் தான் அவருக்கு அவங்க பிள்ளைங்களோட சேர்ந்து நான் ரொம்ப காரியங்களை கொடுத்து நான் பேசுவேன். அப்போ நான் சொல்லுவேன், நான் எப்பயுமே யார் பார்த்து ஏன்னா நாங்கள் சொல்லக்கூடாது, என் பிள்ளைங்க எப்படி அவளோட பிள்ளைங்கன்னு சொல்லி நாங்கள் பெருமையாக பேசக்கூடாது, மற்றவங்க தான் பேசணும். அதுதான் நான் சொல்லுவேன் என் பிள்ளைங்கிட்ட எப்பயுமே நான் சொல்லுவேன். நாங்கள் சொல்லக்கூடாது, ஐயா வெளியில் நாங்கள் போய் என் பிள்ளைங்க எப்படி இருக்கு, இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க, அவங்க இப்படியா பெருசாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் போய் சொல்லிக்கூடாது. மற்றவங்க பார்த்து இன்னார் வீட்டு பிள்ளையா, நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லணும். ஐயோ இந்த வீட்டு பிள்ளைங்களா, அறந்த வாழுங்க, பிறங்காட்டுறதுங்களா, அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிதான் நான் சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த நாளில் அவரை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களாம் சொல்லும் போது எனக்கே மனசு ரொம்ப மனுஷன் வந்துதான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.